s.k.s மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸை சிடி மூலம் ரைட் பண்ணி எப்படி பூட்டபிள் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது உங்கள் மொபைல்லே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிசியில் போய் டவுன்லோட் பண்ணுறதோட மொபைலில் தான் நல்லா ஸ்பீடாக இருக்கும். இப்போ ஜியோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயே பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மொபைல்லே நம்ம விண்டோஸ் செவனாக இருக்கட்டும், எந்த ஓஎஸாக மொபைல்லே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போயிட்டு விண்டோஸ் ஓஎஸ் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிங்க் வரும், மைக்ரோசாஃப்ட்.com. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மொபைலில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. விண்டோஸ் இதில் லேப்டாப்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், இது டக்குன்னு ஸ்பீட் ஆகும். ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருக்குது, விண்டோ 8.1 இருக்குது, விண்டோஸ் 7 பண்ண முடியாது. இது கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் கீ கேட்கும். இப்போ தான் விண்டோஸ் 7 தூக்கிட்டாங்க. ரெண்டாவது ப்ராடக்ட் கீ கேட்கும். இது கொடுத்தா தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்து அந்த கீயை வச்சுருந்தா தான் இது ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8.1 டவுன்லோட் பண்ணலாம், விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நான் விண்டோஸ் 8.1 டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஓஎஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் எடிட்டிங், இதில் விண்டோ 8.1 இருக்குது, விண்டோ 8.1K இருக்குது, விண்டோ 8.1KN இருக்குது, விண்டோ 8.1N இருக்குது, விண்டோ 8.1 சிங்கிள் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டு சிங்கிள் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ லோடிங் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் எனி1 இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல். ஸோ இதில் எந்த லாங்குவேஜ் கொடுக்குறீங்க, இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னலே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன்னா ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 32 பிட்டு 64 பிட்டு 2 வெர்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் 32 பிட்டு டவுன்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை 64 பிட்டு டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 64 பிட்டு தான். ஸோ நல்ல ப்ராசஸாக இருந்தால் 64 பிட்டு நல்லா ஸ்பீடாக இருக்கும். 64 பிட்டை கிளிக் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ 64 பிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. எனக்கு 3.92 அதாவது 4 GB நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் ஸ்டோரேஜ். ஒரு ஜிபி அவைலபிளாக இருக்கணும். ஏறிக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா 4.0 Mbps ஸ்பீடு, நெட்டு ஸ்பீடு இதாகிட்டு இருக்கு, ப்ரௌசிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். மொபைலில் பண்ணிவிட்டு அதை அப்படியே லேப்டாப்பில் பண்ணி கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். அப்படியே காப்பி பண்ணி லேப்டாப்பில் டேட்டா கேபிள் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 500 MB ஏறிச்சு, அதுக்குள்ளே நல்ல ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் ஜியோ நல்ல ஸ்பீடாக வரும். 9.2 Mbps ஏற்றுனா ப்ரௌசிங் ஆகிடுது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 1 GB முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கிறேன், லாஸ்ட்டில் காமிக்கிறேன். வீடியோவில் இருந்து அதிகமானால ஸோ ஃபுல்லாக ஏறினோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இதே நீங்கள் விண்டோ 10 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி இதில் 4 GB அவைலபிளா, அதில் பார்த்தீங்கன்னா 6 GB வந்துடும். குறைஞ்சது ஒரு 5.5 GB 5 GBனாச்சும் வந்துடும் ஸ்டோரேஜ். ஓகே, ஏறிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, ஃபுல்லாகிடுச்சு. 3.63 வந்துருச்சு. ஸோ கொஞ்சோடு தான் டவுன்லோட் ஆகிறது. 54 செகண்ட்ஸ். ஸோ இது எனக்கு ஏறுறது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆகலை. 5 நிமிஷம் தான் அதிகபட்சம் எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வர. ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ஸ்பீடு நல்லா போயிட்டுருக்கு. 8.4 Mbps வேகத்தில் நல்லா ஸ்பீடாக ஆகிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு மட்டும் நல்லா ஸ்பீடாக ஆகுது. ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறது மட்டும். மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வராது. இந்த
இந்த வெப்சைட்டே ஸ்பீடாக என்னன்னு தெரில. ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வந்துருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நான் டவுன்லோடில் போய் பார்க்குறேன். ஓகே, மொபைல் டவுன்லோடில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிருப்பாருங்க. விண்டோ 8.1 சிங்கிள் லாங்குவேஜ். ஓகே, இதை வந்து சிடியில் எப்படி பூட் பண்ணுறது அதை பற்றி தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது கூகுள்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் போய்ட்டு பவர் ஐஎஸ்ஓ டவுன்லோடுக்கு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். அங்கே போய் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 32 இல்லாட்டி 64 பிட்டு 2 பிட்டு இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஐஎஸ்ஓ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டவுன்லோட் 5.8 MB மெமரி ஃபேஸ் டவுன்லோட். ஓகே தென் இதை ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ பவர் ஐஎஸ்ஓ இன்ட் 64 ஃபிட்டு, அது நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ இதுக்கான ஓஎஸ் லிங்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஓஎஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அக்ரி கொடுத்துக்கிறேன். அக்ரி. ஓகே, இது ஆன்லைனில் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு உள்ளே போயிடும். ஆன்லைனை ஆஃப் பண்ணிடுங்க, அக்ரி கொடுத்துங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு பவர் ஐஎஸ்ஓ. ஸோ இதில் தான் நம்ம வந்து சிடியை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓஎஸ் சிடியை வந்து பூட்டபிள் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் கொடுத்துங்க. ஸோ இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு சிடியை ரைட் பண்ணுறதுக்கு. ஐஎஸ்ஓ ஃபைலை சிடியை ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெச்பி சிடி ட்ரைவ் வந்து எம்டி சிடி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹெச்பி 8.5 GB ட்ரிபிள் லேயர். ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ சிடி ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சிடி 75 ரூபா சம்திங் வரும். ஆன்லைன்லேயே உங்களுக்கு கம்மி தான், ஒரு 10 சிடி வந்து 700 ரூபா சம்திங் வரும். ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம் எம்டி சிடியை. 8.5 GB. இது விண்டோஸ் 10 எல்லா ஓஎஸுக்கும் நல்லாயிருக்கும். 4 மேலே நீங்கள் பெஸ்ட்டு. 4.5 GBயோட இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ. ஸோ கீழே ஒரு ஆப்ஷன் வந்து ஹைட் ஆகும், கண்டினியூ அன்ரிஜிஸ்டர், அதை வந்து கிளிக் பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை வந்து ஓகே கொடுத்துங்க. ஓப்பன், அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு பவர் ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ பவர் ஐஎஸ்ஓ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததை மொபைலில் டவுன்லோட் வச்சுருந்தா அதை டேட்டா கேபிள் போட்டு கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுக்கோங்க. விண்டோ 8.1 சிங்கிள் லாங்குவேஜ். இதை வந்து கிளிக் கொடுக்குறேன். ஸோ கிளிக் கொடுத்தோன்னே இது பார்த்தீங்கன்னா ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. கீழே வந்து டிவைஸ் காமிக்கும், எவ்வளோ ஜிபி அவைலபிளாக இருக்குது, எல்லாமே டிவைஸ் காமிக்கும். பேஸ் எவ்வளோ பேஸ் இருக்குது எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நோ ஃபர்தர் ரைட் பாசிபிள், இந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எம்டி டிவிடி வந்து டிடெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. டிவிடி ரைட்ரு. ஸோ டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ மேலே ஆப்ஷன் பார்த்தாங்க, நேம் காமிக்குதா.
சிடி டிரைவோட நேம். ஓகே, ஸோ பார்த்துட்டு கீழே போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிடி வந்து ரைட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ சிடி வந்து சவுண்டாகும், கீழே வந்து ஓடுற சவுண்டு வரும் சிடி டிரைவில். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட் எடுத்துக்கும், 3-4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் பெர்சன்டேஜ் வர்றது. ஃபஸ்ட்டு 1 அப்படியே 2 அப்படி காமிச்சிட்ருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் ரைட்டிங், உங்களுக்கு ஸ்பீடை பொறுத்து. ஸோ நான் கவர்மெண்ட் லேப்டாப்பில் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ், அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் வைங்களேன், அதுக்குள்ளேயே உங்களுக்கு ரைட் ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் 3 மினிட்ஸ் 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் கொஞ்சம் இதாக வர்றதுக்கு, ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் வர்றதுக்கு. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ எம்டி சிடி, நீங்கள் சிடியை வந்து வெளியே எடுத்துடாமல் அப்படி வச்சுருங்க, அப்போ சிடி வேஸ்ட் ஆயிரும். ப்ரௌசிங் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணலாம். ப்ரௌசிங் மீடியா. ஓகே ஓகே, ஒரு பெர்சன்டேஜ் வந்துருச்சு. நான் ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ லென்த் அதிகமாக இருக்கனால நான் ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கிறேன். பெர்சன்டேஜ் 1 2. ஸோ ஸ்கிப் பண்ணி எடுத்தாலும் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் அதிகபட்சம். சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு ரைட் ஆகும், சிடி டிரைவ் ரைட் ஆகும் உங்களுக்கு. ஸோ பென்ட்ரைவில் நீங்கள் வாய்ஸ் போடுறதோட சிடியில் போடுறது, இது மாதிரி ரைட் பண்ணி போடுறது உங்களுக்கு லைஃப் டைம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கரப்ட்டு எதுவும் வராது, வாய்ஸ் நல்லாயிருக்கும். பென்ட்ரைவில் போடுறது வேஸ்ட்டு நீங்கள். ஓகே, இது ரைட்டாக இருக்குது, வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். 100% முடிஞ்சிச்சு. ஸோ 97% வந்துட்டுருக்கு. ஸோ நான் ஸ்கிப் பண்ணி எடுத்ததுனால 97% காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டில் 98 99 100. ஓகே, 100 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்ளீட்னு கீழே சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிடியை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே தள்ளிடும். அது வரை நீங்கள் சிடியை வெளியே எடுக்கக்கூடாது, கரெக்டாகிடும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் சென்று ஒரு 5 செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ன்னு கீழே வந்துடும். வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளிடும். சிடியை ஓப்பன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே, இது மாதிரி போன் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். இது மாதிரி போன் அனதர் த காப்பி இது மாதிரி கொடுத்துடாதீங்க, க்ளோஸ் கொடுத்துட்டு சிடி வெளியே வந்துடும். அப்படியே இன்சர்ட் பண்ணுறது தான். ஓகே, இப்போ க்ளோஸ் கொடுத்துருவோம். க்ளோஸ் கொடுத்துட்டு ஸோ சிடியை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸிட் பண்ணிடலாம், வெளியே வந்துடலாம். எக்ஸிட் பண்ணிட்டு ஸோ சிடியை வந்து இப்போ ட்ரைவ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம மை கம்ப்யூட்டரில் போய் பார்ப்போம், நம்ம பண்ணது பூட்டபுளில் எப்படி கரெக்டாக இருக்கான்னு. இந்த மாதிரி லோகோ வந்தாவே உங்களுக்கு பூட்டபுளில் இது மாதிரி லோகோ வரும். உங்களுக்கு ஒரு அம்புக்குறி மாதிரி லோகோ வந்தாவே பூட்டபுள் ஆகிருக்கு, 100% பூட்டபுள் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சக்ஸஸ். நீங்கள் வந்து லேப்டாப்பை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சிடியை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு F2 ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக உள்ளே போயிடலாம். பூட்டபுள் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி உள்ளே ஓஎஸ் ரன் ஆகிரும். இது மாதிரி பூட்டபுள் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஓஎஸோட பேஸ் உங்களுக்கு வந்துடும், எத்தனை ஜிபி இருக்குது, ஸ்டோரேஜு எல்லாமே இதில் காமிச்சிடும். எவ்வளோ பேஸ் இருக்குது, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக அதில் காமிச்சிடும். ஸோ 4.7 ஜிபிலையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுலையும் பண்ணலாம். விண்டோஸ் 10க்கு இது தான் பெஸ்ட்டு, 8.5 ஜிபி. ஓகே, இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். சும்மா ஒரு ட்ரையலுக்கு வந்து நான் ஓப்பன் கொடுத்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகுதா அப்படின்னு போய் செக் பண்ணுறேன். நீங்கள் லேப்டாப் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கூட F2 ப்ரெஸ் பண்ணி உள்ளே போகலாம், அப்படியும் உள்ளே போகலாம். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். சூப்பர். கெட்டிங் வே
ஸோ அது ப்ராடக்ட் கீ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பெய்டு வெர்ஷனில் இது ஃப்ரீ வெர்ஷன். ப்ராடக்ட் கீ ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. ப்ராடக்ட் கீ ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி பெய்டு வெர்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோகள் உங்களுக்கு காத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். s.k.s மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.